ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேன்னா என்னோடய காலையிலோட வேலைகளை பார்க்கலாம். என்னென்ன வேலை பார்க்குறேன்ட்டு. இன்றைக்கி காலையில் 9:30 ஆகுது. இப்போ எல்லாத்தையும் வேலைக்கு வீட்டுக்கார அனுப்பிச்சாச்சு, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. ஆனால் பாருங்கள், என் கிச்சன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே கிடக்குது பாருங்கள். எல்லாமே அப்படியே இருக்குது. எல்லாமே க்ளீன் பண்ணணும் பாருங்களேன். போட்ட இடத்துல எடுத்த இடத்துல அப்படி அப்படியே இருக்குது. என்னை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதை பார்க்கலாம். ஹால் பாருங்களேன், சாப்பிட்ட இடத்த எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு பாருங்கள். அப்படியே கிடக்குது. குளிச்சுட்டு டவலை கூட வெளியே எடுத்து போடலாம், அப்படியே இருக்குது. அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டு க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுற வேலையை இன்றைக்கி பார்க்கலாம். 9:30 ஆனாலும் நமக்கு இந்த க்ளீன் பண்ணுற வேலையே பெரிய வேலையாக இருக்கும். எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி தொடச்சி வீட்டில் இருக்கிறோன்னு தான் பேர். ஆனால் வீட்டில் வேலை அதை விட அதிகமாக இருக்குது. இப்படி தான் வேலைக்கு போகிறவங்களாம் செய்கிறாங்களோ தெரியல. பாருங்களேன் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு. எல்லாத்தையும் அள்ளி சிங்கில் போட்டுடலாம். முதல்ல எல்லாத்தையும் சிங்கில் அள்ளி போட்டுடலாம். நம்ம அடுப்பு எப்படியும் டெய்லி அடுப்பு துடைக்கிற மாதிரி கழுவுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம எதையாச்சும் சமைப்போம், கூட்டுவோம், எப்படியாச்சும் கொட்டிடுது. காலையில் வேகமாக நம்ம அந்த 9 மணி வரை அப்படியே மின்னல் வேகத்தில் வேலை பார்த்தா தான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும், அவங்கள ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்ப முடியும். அதனாலேயே ஸ்பீடாக வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. பாத்திரங்கள் இருக்குது. முதல்ல பாத்திரத்தெல்லாம் எள்ளி சிங்கில் போட்டுடலாம். சிங்கில் போட்டோம்னா நமக்கு கழுவுற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா பாத்திரத்தையும் முதல்ல அள்ளி சிங்கில் போட்டுட்டு கழுவி எடுத்துடுறேன். சிங்கில் இருக்க பாத்திரம்லாம் கழுவியாச்சு பாருங்கள். சிங்கு ரொம்ப நாள் ஆனதுனால அப்படி இருக்குது கலரு. இது ஒரு வீடு கட்டி 20 வருஷம் இருக்கும். நாங்கள் இப்போ 2 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் நான் இவ்வளோ க்ளீன் பண்ணாலும் க்ளீன் ஆக மாட்டேங்குது. க்ளீன் பண்ண சிங்கு தான் இந்த கலரில் இருக்குது. பாத்திரம் கழுவிட்டேன். இந்த பாத்திரத்தை தண்ணி வடிகிறதுக்கு வெளியே கொண்டு வச்சிடலாம். இனி இந்த மேடையெல்லாம் துடைச்சி விட்டுடலாம். கிச்சன் மேடையில் பாத்திரம் கழுவுன கூட இது கொண்டு நான் வெளியே வச்சாச்சு. தண்ணி வடிஞ்சு கொஞ்சம் காஞ்சதும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதெல்லாம் எனக்கு க்ளீனாக துடைச்சி விட்ருவோம். அடுப்பெல்லாம் பாத்திரம் கழுவிட்டு துடைச்சா தான் க்ளீனாக இருந்த மாதிரி இருக்கும். எனக்கு சின்ன மேடையாக கிச்சன் மேடை, அதனால் எனக்கு அப்போ தான் கொஞ்சம் க்ளீனாக இருந்த மாதிரி இருக்கும். துடைக்கும் போது இந்த மேலே இந்த டைட்ஸ் எல்லாம் லைட்டாக துடைச்சோம்னா அந்த அழுக்கு அதில் படியாது. அதனால் லைட்டாக நான் துடைச்சி விட்டு வைக்கிறேங்க பாருங்கள். அப்புறம் இந்த கிச்சன் மேடையை லைட்டாக நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விட் இருக்குல்ல, அந்த லிக்விடு ஒரு தண்ணியில் லைட்டாக கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் லைட்டாக அப்படியே இந்த துணியை லைட்டாக முக்கிய எடுத்தோம் துடைச்சோம்னா க்ளீன் ஆகிடும். அந்த பிசு எல்லாமே நமக்கு காணாமல் போகிற ஒரு மாதிரி ஸ்மெல்லும் அடிக்காது. பாருங்கள் எப்படி இந்த சைடு துடைச்சி வச்சு பாருங்கள். இந்த சைடு அடுப்பு மேலே துடைச்சிடலாம். இது காலைல ஆக்கின சாப்பாடு கொஞ்சம் மீதி இருக்குது. எனக்கு மத்தியானத்துக்கு நேற்று வச்ச மீன் குழம்பு, இது நேற்று வச்சது தான். நேற்று வச்ச மீன் குழம்பே இருக்குது. அதுவே இன்றைக்கி போதுன்ட்டாங்க எங்கள் ஹஸ்பண்டு. அதனால் அவங்களுக்கு அது கொடுத்தாச்சு. இது எனக்கு இப்போதைக்கு இட்லி இருக்குது. இட்லி சட்னி எல்லாம் உள்ளே வச்சுருக்கிறேன். இன்னும் சாப்பிடல. இனி சாப்பிட்றதுக்காக பசங்களுக்கெலாம் புளி சாதமும் முட்டை தொக்கும் பண்ணி கொடுத்தேன். அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸ்கூலுக்கு. இது அடுப்பை துடைச்சிருவோம். ஈர துணி வச்சு துடைச்சிட்டு காஞ்ச துணி வச்சு கொஞ்சம் நல்லா ட்ரையாக நல்லா துடைச்சி விட்டோம்னா டக்குன்னு காஞ்சிடும், நல்லாயிருக்கும். ஒரு காஞ்ச துணி எடுத்து துடைச்சி விட்டுருவேன் எப்போவுமே. கிச்சன் பாருங்கள் க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். நான் க்ளீன் பண்ண பிறகு அந்த சிங்கில் அழுக்கு மட்டும் சொன்னேன்ல, அது அவங்க ஹவுஸ் ஓனர் இப்படி வாடகைக்கு விட்டவங்க இப்படி பண்ணி வச்சுருக்குறாங்க.
அதனால் எவ்வளோ க்ளீன் பண்ணி பார்த்து போகல. பாருங்கள் இப்போ க்ளீன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. எப்படியும் வேலை முடிக்க 1 மணி நேரம் எடுக்குது. பாத்திரம் கழுவியாச்சு. இனி வீடு பெருக்கலாமா? வீடு குப்பையாக இருக்குது பாருங்கள். வீட்டை பெருக்கிடுவோம். வீட்டை பெருக்கி எடுத்துடலாம். கிச்சனை பெருக்கியாச்சு. கிச்சன் க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து எனக்கு ஹாலும் பெட்ரூமே க்ளீன் பண்ணுவோம். பாருங்கள் ஹால் எவ்வளோ கேவலமாக இருக்குது. க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். கட்டிலெலாம் எவ்வளோ இதாக இருந்தது, அது எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். பெருக்கி எல்லாமே எடுத்தாச்சு. இனி துணி துவைக்கிற வேலை இருக்குது. என் வீடியோ பார்க்குறவங்க என் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட்டு லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஒரு பேக்கெட் துணி ஊறுது. இனி துணி துவைக்க வேண்டியதான். மற்றபடி எல்லா வேலையும் முடித்தாச்சு பாருங்கள். பெட்ரூமும் க்ளீன் பண்ணிட்டேன். பெட்டெல்லாம் நீட் ஆகிடுச்சு. தரை எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. ஆனால் டெய்லி பெருக்கினா கூட எவ்வளோ குப்பை வருது தெரியுமா? டெய்லி நம்ம பெருக்கி அழுறோம், இருந்தாலும் குப்பை சேர்ந்து எப்படி இருந்தால் வரும்னே தெரியல. குப்பை சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.